வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அம்மாமல் சேனல். இன்றைக்கி வந்துட்டு கையேந்தி பவன் ஸ்டைல்லையும் அதே டைமில் இந்த ரெசிபி வந்து ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி வந்து நான் தேங்காய் சட்னி எப்படி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு தள்ளுவண்டி கடையில், கையேந்தி பவனில், அதுக்கப்புறம் ஹோட்டலில் இந்த மெத்தடில் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நான் ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து இதில் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து கெட்டும் போகாது. ஸோ சரி வாங்க, இப்போ இது எப்படி செய்யலான்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நம்ம பொதுவாக வீட்டில் வந்து தேங்காய் சட்னி பண்ணுறப்ப வந்து நார்மலாக வந்து நம்ம பொட்டுக்கடலை அதெல்லாம் போட்டு நம்ம செய்வோம். பட் ஆனால் நம்மளுக்கு ரொம்பவே வந்து டவுட்டாக இருக்கும், எப்படி வந்து இந்த ஹோட்டல் கையேந்தி பவன்லலாம் வந்து அவ்வளோ டேஸ்டியாக வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அந்த சீக்ரெட் வந்து நான் இன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சிருந்தேன். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதே டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து துருகின தேங்காய் எடுத்துக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தேங்காவை துருகி வந்து நீங்கள் பண்ணுங்கள். அந்த துருகி பண்ணுறதுலேயும் வந்து நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். சில பேர் வந்து சில்லாக போடுவாங்க. அந்த சில்லாக போடாதீங்க, துருகி வந்து இந்த மாதிரி தேங்காவை போடுங்க. அதுக்கப்புறமா வந்து சும்மா ஒரு துண்டளவுக்கு நம்மளுக்கு இஞ்சி, இந்த இஞ்சி போட்ட மாதிரியும் இருக்கணும், அதே டைமில் வந்து டேஸ்ட்டு ரொம்பவும் என்ஹான்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு பல் வந்து பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய். நாங்கள் காரம் வந்து கம்மியாக தான் சேர்ப்போம், அதனால் வந்து நீங்கள் காரம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நான் சொன்னேன் பாருங்கள், இந்த புளி தான் வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உடனே நினைப்பீங்க அப்போ சட்னி வந்து புளிக்க செய்யுமா அப்படின்னு. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இந்த சின்னோண்டு பீஸ் வந்து நம்ம வந்து புளி வந்து சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக வந்து சேர்த்திங்கன்னா சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது. ஸோ நான் சொன்ன அளவில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஈஸியான கையேந்தி பவன் ஸ்டைலில் வந்துட்டு நம்ம சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து போட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே வந்து நம்மளுக்கு அரைப்படும். அதே மாதிரி பச்சை மிளகா வந்து நம்ம ஜாஸ்தியாகவும் சேர்க்கக்கூடாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓட்டிடலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் கெட்டியாக தான் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக எதுவுமே தேவைப்படாது. கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, இது மூணுத்தையும் மட்டும் போட்டு நீங்கள் தாளித்து எடுத்துட்டிங்கன்னா சுவையான கையேந்தி பவன் ஸ்டைலில் நம்மளுக்கு தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து நீங்கள் காலையில் செஞ்சிங்கன்னா வந்து நீங்கள் வந்து மத்தியானம் வரைக்கும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து புளி சேர்த்துருக்கோம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.